இந்த சினிமா எடுக்கலான்னு முடிவு வந்தப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மணி சாரை போய் பார்த்தேன். அவர் வந்து 30 வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாங்கள் ஹாலிடேஸ் போயிருக்கோம், கால்ஃப் ஆடி இருக்கோம் ஒன்னா. ஆனால் சினிமா பற்றி பேசினதே இல்லை. மணி சாரை போய் பார்த்துட்டு, அங்கிள் இந்த மாதிரி நான் படம் எடுக்கலான்னு இருக்கேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக மணி சார், ஐ won't let you down. I'll be careful and make sure we do it the right way. அண்ட் நீங்க சென்டிமெண்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்ட் வரணும்னு சொல்லி ஹெசிடேட்டே பண்ணல, உடனே வந்துட்டாரு. ரொம்ப சிம்பிளா வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். துல்கர் ஒரு பிரதர் ஆட்டம், அவருக்காக நான் இங்கே இருக்கேன். அண்ட் வெரி ஹாப்பி தட் யூ கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு தமிழ். ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. ஹோப் யூ என்ஜாய் இட். அண்ட் ரேடியன்ஸ் மீடியா, வருண் அண்ட் யுவர் என்டையர் டீம், all the best in all your ventures. இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு அற்புதமான விஷயம், இந்த கதாநாயகனை இன்னைக்கு இந்த மேடையில் தான் பார்க்குறேன். நான் அங்கே பார்க்கவே இல்லை. அது என்னமோ அவர் கிளம்பி போவார், என்னை கூட்டு போவாங்க. ஒரு தடவை அப்படி பிரிச்ச மாதிரி இருந்தாங்க. ஒரு அற்புதமான கதாநாயகன். அவரை மட்டும் இல்லைங்க, ப்ரொடியூசரையே இந்த மேடையில் தான் பார்க்குறேன். எத்தனையோ ஸ்டேஜில் ப்ரொடியூசரை பார்த்துருக்கோம், ஸ்டேஜில் மட்டும் பார்க்குற ப்ரொடியூசரே அவர் இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சாங் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆல்ரெடி பாலாஜி மோகனோட காதல் சோப்பு இப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற யூத்தோட ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற கரண்டான விஷயத்தோட இருந்துச்சு. அதே இதில் பார்க்குறப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வருமணியன் அண்ட் ஒய்நாட் சசிகாந்த் சார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். A wonderfully talented, extremely sensitive and a wonderful director, Balaji Mohan. As we all know, I think he's a wonderful, amazing director. Today I found out he's an even greater actor and a singer. And now to say thank you to Balaji that he thinks that I deserve to be a part of his movie, I thank you so much to give me this platform here, to be here again before you. So thank you all. And of course, Dulquer, Nazriya, I worked with Mammootty sir. When I came into the industry, I worked with Mammootty sir and KB sir and so many sirs, and I was always the newcomer. Suddenly, 15 years, I disappeared. I come in as a senior. Everyone is younger than me, and they all look up to me. So it's been an absolute pleasure to be this part of this team, which is so youthful, so young, so new. And Dulquer has been amazing to work with, and Nazriya, and everyone, the music and the team. I wish you all the very best. Neram Kapram, this is my bilingual film, and I know how difficult it is to do a bilingual film. 2 language, shot by shot, 2 languages you have to speak. But I think Balaji sir just made it so easy for me and Dulquer and all the other artists. Evlo calm and peaceful our director I have not seen in my entire life. Just wonderful working with you, sir. Thanks to everyone who supported me and who's always loved me and who's given me this warm welcome whenever I did a movie. Thank you to all of you. Thank you to my family. And thank you to the whole crew of Vaimudi Pesuvam. I think this is one of the most interesting films I've done. I think you'll know why it is interesting when you watch the movie. Thank you. பாலாஜி மோகன் இந்த படத்தில் இவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வேற யாரும் பார்க்க போகிறது இல்லை. இவர் அவ்வளோ காமிக் டைமிங் அவருக்கு. அவர் பாடுவார், எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார். ராக் ஸ்டார். என் கூட நடித்த நஸ்ரியா எங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு மாதிரி. நான் இப்போ இந்த தேர்ட் ஃபிலிம் நான் அவங்க கூட பண்ணது. அப்படி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜய் யேசுதாஸ், விக்ரம் பிரபு சார் வந்துட்டு போனார். ராணா இதுக்காக இங்கே வந்தார். தேங்க்யூ சீஃப். என் ஃப்ரெண்ட் அஸ்வின் காக்குமாரும் நாங்கள் சேர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ வெரி பிக் டே ஃபார் மீ. இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் நன்றி. மணி சார், when I left for college, the one DVD that I packed with me was Dalapati. It was my happy film. When I missed home, when I missed my family, when I missed my father, I used to keep watching it over and over again. I know that film like the back of my hand. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக மியூசிக் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல முடியாது. மியூசிக் ரொம்ப பண்ணணும் இந்த படத்தில், அவ்வளோ தேவை மியூசிக் இந்த படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக பாலாஜிக்கும் எனக்கு நிறைய கிரேசியான ஐடியாஸ்லாம் இருந்தது. புதுசாக எதாவது பண்ணணும்னு நினைப்போம். பட் வந்து இது வெளில நிறைய பேர் கேட்க போகிறாங்க, ஆடியன்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது
இதுக்கு சூட்டபிளா ரிலவெண்டா அப்படின்லாம் எதுவுமே ஒரு எந்த ஆட்சேபன அப்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாமல் என்ன ஐடியாஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரெண்டு சைட்லையுமே. ஸோ ஐ ஷுட் ட்ரூலி தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். There are a few moments in your life where you think you've kind of arrived. So this is one of those, because Mr. Mani Ratnam is sitting 2 seats to my right. So I think I am staying that stage with him. So sir, thank you for getting me on this. So Dulquer has been a very, very good friend, and I haven't worked with him in the past, but it's a dark past that I've known him from, and he wants me to hide it from all of you. And Varun also I know like that, with some dark times that we've shared. Nazaria, I don't know, but I wish you were taller, or I was shorter, either or. So yeah, you guys have fancy promos, you guys have all the fancy stuff you've said about the film. So all I can do is wish you luck. There have been a bunch of others who I worked with. Karki I've been working with for a film that I'm doing right now. There's Shashi, there is... Oh yeah, there you are. So yeah, so just wishing all of you all the very best, and Radiance team to many, many, many years in cinema. முன்னாடி மாதிரி இல்லை, இதை நான் வந்து ஒரு 8 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வேணாம், இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. கோ மேக் யுவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஜஸ்ட் ப்ரூவ் வாட் யூ ஹேவ். ஏன்னா சினிமான்றது வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னே வந்து இங்கே எல்லாம் வந்து ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர, உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்பட தேவையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஒன்று எடுத்து ட்ரை பண்ணால் கூட அது கூட டெஃபினட்டாக அதுவே உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டிடும் வந்து. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் பாலாஜி மோகன் அண்ட் லாட் ஆஃப் அதர் கைஸ் தே ஆர் கம்மிங் அவுட் ஆக்சுவலி. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சசி, பிகாஸ் யாராக இருந்தாலும் நாங்கள் தனியாக போய் அதை பண்ண முடியாது. சப்போர்ட்டாக இருக்க சசி அண்ட் வருண், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய கடமைப்பட்டிருக்கோம். பர்டிகுலர்லி வருண் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவர்கிட்ட நாங்கள் அடுத்து படம் பண்ண பற்றி பேசும்போது கதை வந்து சொன்னோம். உடனே அவர் என்ன சொன்னார், எனக்கு பெருசாலாம் வந்து ஒரு அப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாதுங்க, ஒரு சாதாரண மனுஷனாக தான் படம் பார்க்க முடியும். நான் அப்போ தான் சொன்னேன், சாதாரண மனுஷனாக படம் பார்த்தா தாங்க அது படம் வந்து பெருசாக பார்க்கணும், அது படமே கிடையாது வந்து, அதுதான் உங்களோட பெரிய சக்ஸஸாக இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. துல்கர் சல்மானோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம். ஸோ வந்து அகெயின் மம்முட்டி சாரோட சன், அண்ட் இஸ் ஆல்ரெடி அ ஹியூஜ் ஸ்டார் இன் த மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ அகெயின் அவரோட முதல் தமிழ் படமும் வந்து என் படமாக இருக்குது, அதை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதுவும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் ஃபீல் பண்ணேன். மம்முட்டி சாரை வந்து நான் நேரில் மீட் பண்ணதில்லை, அதனாலேயோ என்னவோ வந்து நான் இது துர்காட்ட கூட சொன்னதில்லை. அவர் பார்த்தா எனக்கு இந்த படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வியர்டான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து தளபதி தேவாவா தான் நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் பார்த்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஸோ வியர்டான பயம் என்னன்னா, நான் ஏதாவது கரெக்டாக பண்ணலன்னா அவர் என்ன ஆள் வச்சு அடிச்சிருவாரோன்னு ஒரு பயம் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட கூட இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அந்த பொறுப்பும் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மம்முட்டி சார் கதை கேட்டு வந்து அவருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி துல்கர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ ஹோப் ஐ டன் ஜஸ்டிஸ் டு யுவர் தமிழ் லான்ச். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, இங்கே எல்லாரும் பேசுறது கேட்கும்போதும் சரி, எனக்கு பாலாஜி பார்த்து கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அவர் வந்து இவ்வளோ நல்லா ட்ரெய்லர் பண்ணியிருக்காரு, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காருலாம் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து எல்லாரும் வந்து அவர் செட்டில் கோபமே பட மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தான் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு இன்னும் புரியல. அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். Dulquer, welcome Dulquer. We're so proud to have you. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா இன்வேரியபிளி இட் மீன்ஸ் அவருக்கு வயசாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னை ப்ரைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது வந்து வயசாகிடுச்சுன்னு. இப்போ வந்து இங்கே நின்று பார்க்கும்போது துல்கரோட அப்பா கூட நான் வேலை செஞ்சேன்னு நினச்சும் போது நிச்சயமாக தெரியுது நல்லா வயசாகிடுச்சுன்னு. பட் ஐ விஷ் ஹிம் தி வெரி பெஸ்ட். And Nazria, all the best. Be as cheerful. And I wish Sashi and the entire team the very best. Thank you.